முறுக்கு அவல் பொரி. அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்யக்கூடிய ஆரோக்கியமான பகுதியில் என்ன பண்ண போறோம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ங்க. நூடுல் வெஜிடபிள் கட்லெட். நூடுல் வெஜிடபிள் கட்லெட்னா சாதாரணமாக நம்ம நூடுல்ஸில் வெஜிடபிள் போட்டு பண்ணுவோம். நூடுலில் வெஜிடபிள் போட்டு கட்லெட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச நூடுல்ஸ், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, கார்ன் எல்லாம் வேக வச்சது, பச்சை மிளகாய், பன்னீர் துருவினது, பிரெட் கிரம்ஸ், மிளகு பொடி, உப்பு, எண்ணெய், வெங்காயத்தாள். இது இருந்தாக்க 5 நிமிஷத்தில் நம்ம இன்னைக்கு நூடுல் வெஜிடபிள் கட்லெட்டை ரெடி பண்ணிட முடியும். இது கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரங்க. சாதாரண நூடுல்ஸ் இப்போ பல ஆண்டு காலமாக எல்லா குழந்தைகளும் அவங்களே கூட பண்ண கற்றுனுட்டாங்க. நூடுல்ஸ் பிளெயினாக பண்ணுறது போய் நூடுல்ஸில் வெஜிடபிள் போட்டு பண்ணுறது போய் இப்போ நூடுல்ஸில் கட்லெட் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாமா? 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த தோசைக்கல்லை நல்லா காய வச்சிடலாம். இப்போது நமக்கு நூடுல்ஸுக்கு வேக வச்ச நூடுல்ஸ், அதாவது நல்ல ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி வேக வச்சுக்கோங்க நூடுல்ஸு. இதில் பட்டாணி, கார்ன், கேரட், பீன்ஸ் 4 கொஞ்சம் ஒரு கொதி தண்ணியில் போட்டுட்டு வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயத்தாள், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு பொடி, நல்ல பன்னீர் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ கல் நல்லா சூடாக இருக்கு இல்லையா? இந்த நூடுல்ஸில் பண்ணும்போது அது ஒரு தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம யூஸ்வலாக மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், கோதுமை மாவு அதிலலாம் பண்ணுவோம் இல்லையா? அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நூடுல்ஸ் இல்லை இன்றைக்கி அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொன்னால் கூட சேமியாவை நல்லா வேக வச்சுட்டு கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அடுப்புக்கு அந்த கல்லை மாற்றிடலாம். கொஞ்சம் ஃப்ளேம் சின்னதாக வச்சுட்டு இதில் சேமியா, நூடுல்ஸ் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நியூட்ரிஷன் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு இதில் பர்பஸ் என்னென்னா கார்ன், கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் பட்டாணி ப்ளஸ் வெங்காயத்தாள் இதெல்லாம் சேர்த்துறோம் பாருங்கள். இதை நீங்கள் தனியாக ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தா வேண்டாமாங்க. அதே நீங்கள் நூடுல்ஸில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஒரு டெக்னிக் தான். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல வகையில் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணி தரணும். அதில் இதுவும் ஒரு வகை. அவ்வளோதானே தவிர நம்ம இந்த நூடுல்ஸ் பெரிய எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப பெரிய இதுன்னு சொல்லலை. பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஃபுட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் உடம்புக்கு. நமக்கு ஒரு 2-3 கட்லெட் சாப்பிட்டா கூட போகும் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை நல்ல இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக டிவைட் பண்ணிவிட்டு இதை நல்லா உருட்டிக்கணும். கையில் ஒட்டிக்காமல் வரணும்னா கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு, நான் ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா கொலஸ்ட்ரால் லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் குழந்தைங்களுக்கு 1-2 நம்ம பெரியவங்க சாப்பிட்டாலும் ஒன்றும் பெருசாக ஆகிடாதுங்க. அதனால் எல்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கே சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதுங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது பண்ணி சாப்பிட்ணுங்க. எப்போவுமே ஒரே டைப்பு உணவு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால தான் இப்போ அதை நம்ம தட்டிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ் இருக்குது பாருங்கள், இதை நல்லா தொட்டுடணும். அதில் தொட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஓரங்கள்லாம் விரியாமல் இதில் நம்ம வச்சிடணுங்க. நல்ல அடுப்பை சின்னதாக்கிக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி முடிச்சப்புறம் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றலாம். இது நீங்கள் சேமியாவில் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்காதுங்க. ரைஸ் நிறைய மிஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, சாதம், அதாவது சாதம் வெடிச்சுட்டு நல்லா மிஞ்சி போச்சுன்னா அதை கூட நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு ஒரே ஒரு தடவை இப்படி கிரைண்ட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க.
சூப்பராக குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து அதில் எண்ணெய்ங்கிறதே தெரியாது. ஸோ பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால் கூட நீங்கள் இது ரஸ்க் இருக்குது பாருங்கள், ரஸ்க்கை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 4 ரஸ்க்கை பவுடர் பண்ணிக்கோங்க ஈஸியாக. அந்த பவுடர் பண்ணிவிட்டு அந்த ரஸ்கோட பவுடரில் கூட நீங்கள் அது மாதிரி தொட்டுட்டு பண்ணலாம். அதே மாதிரி ராகி முத்தை பண்ணுறாங்க பாருங்கள், சில வீட்டிலலாம் ராகி முத்தை பண்ணுவாங்க. அந்த ராகி முத்தை பண்ணுறத அதில் கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எண்ணெய் விட்டால் கூட அந்த எண்ணெய் வந்து அதில் ஃபுல்லாக உரியாது, அது திரும்பி சைடில் வந்துடும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. பட் பொரிக்கிறத விட நமக்கு எப்போவுமே ஆரோக்கியம் சொல்கிறது இந்த மாதிரி அடக்கல்ல பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அவ்வளோவா நமக்கு எண்ணெய் உடம்புல இதாகாது. ப்ளஸ் பாருங்கள், நீங்கள் விடுற எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நியூடில் வெஜிடபிள் கட்லெட் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸில் இதே மாதிரி ரைஸில் கூட நீங்கள் பண்ணலாம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வரத்துக்கு முன்னாடி காய்கறியெல்லாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி பன்னீர் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா 5 மினிட்ஸில் நம்மளால் நூடுல் வெஜிடபிள் கட்லெட் சூப்பராக ரெடி பண்ணிட முடியுங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு 3 கட்லெட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எத்தனையோ கடைகளுக்கெல்லாம் போகிறீங்க, அங்கெல்லாம் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 75 ருபீஸாவது யூ மே ஹாவ் டு பே. இந்த மாதிரி சுவையான நூடுல் வெஜிடபிள் கட்லெட் ரெடி பண்ண முடிஞ்சது இல்லையா?